மதுரை மீனாட்சியம்மன் கோவிலின் சித்திரை திருவிழா வெகு சிறப்பாக நடந்து வருகிறது. முக்கிய நிகழ்ச்சிகளான மீனாட்சியம்மன் பட்டாபிஷேகம், திக்விஜயம் நடந்து முடிந்த நிலையில் நேற்று சிகர நிகழ்ச்சியான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் விமர்சையாக நடந்தது. விழாவின் முத்தாய்ப்பாக இன்று காலை தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. மீனாட்சியம்மன் சுந்தரேஸ்வரர் பிரியாவிடை சமேதராக கோவிலில் இருந்து கீழமாசி வீதியில் உள்ள தேரடி பகுதிக்கு அழைத்து வரப்பட்டு சிறப்பு ஆராதனை நடத்தப்பட்டது. பின்னர் அலங்கரிக்கப்பட்ட பிரம்மாண்ட பெரிய தேரில் சுந்தரேஸ்வரர் பிரியாவிடை சமேதராகவும் மீனாட்சியம்மன் தனி தேரிலும் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினர். மாசி வீதிகளில் ஆடி அசைந்து வந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தேர்களை பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். ஹரஹர சங்கரா, சிவசிவ சங்கரா, மீனாட்சி சுந்தரேசா பக்தி கோஷம் விண்ணை முட்டியது. பக்தர்கள் பலர் தேவாரம், திருவாசகம் பாடியும் சங்கு உள்ளிட்ட கருவிகளை இசைத்தும் பக்தி பரவசம் அடைந்தனர்.
தேர் நேரம் வருது, தேர் வட வருது, வட வருது, நேரம் வருது, நேரம் சுந்தர போட்டோ போட்டு நேரம் போட்டோ வட நேரம் போட்டோ போட்டோ ரொம்ப அழகா போய்கிட்டு இருக்கு. அழகா அழகா போற அழகா அழகா திரும்ப தேர் அழகா 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 போட்டோ போட்டோ நேரம் போட்டு வர வட நேரம் போட்டோ வட நேரம் போட்டோ வட நேரம் போட்டோ தேர் திரும்ப வட நேரம் போட்டோ சுந்தர நேரம் போட்டோ வட நேரம் போட்டோ வட நேரம் போட்டோ கூட தேர் திரும்ப முடியும் போட்டோ முடிய போட்டா மீனாட்சி சுந்தரர் சோம சுந்தரர் அழகா 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 அம்பா சுந்தரர் பரமவர சுந்தரர் சோம சுந்தரர் மீனாட்சி சுந்தரர் அழகா 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 திரும்பிச்சு திரும்புது திரும்புது போட்டோ போட்டோ நேர போட்டோ போட்டோ வட நேர போட்டோ வட நேர போட்டோ ஏ திரும்புற வட நேர போட்டோ வட போட்டோ வட நேர போட்டோ ஏ திரும்புற வட நேர போட்டோ அழகா அழகா போட்டோ ஏ இந்த போட்டோ 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 வட போட்டோ நான் மதுரையில் தான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. இந்த திருவிழா வந்து ஒரு 10 நாள் திருவிழா. ஆரம்பத்திலேருந்து எண்டு வரைக்கும் இது வந்து ரொம்ப விமரிசையாக நடக்குது மதுரையில்.
கொடியேற்றத்துலேருந்து மீனாட்சி திருக்கல்யாணம், அதுக்கப்புறம் திக்விஜயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். எல்லோரும் வந்து அப்போ தான் ரொம்ப லேட் ஆகும், ஆனாலுமே கூட்டம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்போது எல்லோரும் என்ஜாய் பண்ணுற ஒரு விஷயம். அதில் இருக்கிற சின்ன குழந்தைங்கள பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தேர் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். நான் பார்க்குற வரைக்கும் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது கூட்டம் எல்லாம். ஆனாலுமே மக்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக எல்லோரும் எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒன்று கூடி மதம் இனம் எல்லாமே மறந்து எல்லாருமே இது பண்ணுறாங்க. நேற்று கூட நான் ஒரு கிளிப்பில் பார்த்தேன், ஒரு முஸ்லீம் ஃபேமிலி வந்து அவங்களோட பையனுக்கு முருகன் வேஷம் போட்டு கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. இதெல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் நடக்குமான்னு தெரியல, பட் இங்கே நடக்குது. இது எல்லா இடத்துக்கும் பரவணும் அப்படின்றது என்னுடைய விஷ். அண்ட் நாளைக்கு வந்து ஆற்றுக்குள்ளே அழகர் இறங்குறாரு. அந்த ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. வைகை ஆற்றுக்குள்ளே நீங்கள் மக்கள் இருக்கிறத பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இவ்வளோ பேர் எங்கேருந்து வந்தாங்க, எப்படி வராங்க அப்படின்னே தெரியாது. 18 பட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நிறைய பேர் ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து இல்லைனா தொழிலுக்காக வேறு வேறு ஊர்களுக்கெல்லாம் போயிட்டாங்க, வேறு வேறு ஸ்டேட்ஸ்க்கு போயிட்டாங்க. ஆனாலுமே இங்கே வந்து இந்த திருவிழாக்காகவே எல்லாரும் அவங்க வெக்கேஷனுக்கு வராங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விழா இங்கே மதுரையில். எல்லோரும் வந்து கலந்துக்கங்க. அண்ட் இந்த திருவிழாவில் நீங்கள் என்ன வேண்டிக்கிட்டாலும் ரொம்ப நல்லா நடக்கும். ஸோ இந்த சித்திரை திருவிழாவை நாங்கள் பார்க்கணுன்றதுக்காகவே சென்னையிலேருந்து நாங்கள் கிளம்பி வந்திருக்கோம். இந்த செலிப்ரேஷனை நாங்கள் என் பிள்ளைங்க எல்லோரும் என்ஜாய் பண்ணணுன்றதுக்காகவே வந்திருக்கோம். இதை சொல்லவே முடியாது, நம்ம ட்ரெடிஷனை விட்டு கொடுக்கக்கூடாதுன்றக்காக வந்திருக்கோம். என் பிள்ளைங்க ரொம்ப 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 என்ஜாய் பண்ணாங்க. நேற்று திருக்கல்யாணமாக இருக்கட்டும், இன்றைக்கி தேரோட்டமாக இருக்கட்டும், அதை விட அழகர் ஆற்றுல இறங்குற அந்த எக்ஸைட்மெண்ட் அது எல்லாத்தையும் பார்க்கணுன்றக்காக நாங்கள் வந்திருக்கோம். வேறு லெவல் என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது எல்லாமே.